வணக்கம். முதலமைச்சர் விஜயோட அந்த முதல் நாள் எப்படி இருக்க போகுது? அவர் அறிவிக்க காத்திருக்கிற சிறப்பான நலத்திட்டங்கள் என்ன? ஆனா அதே சமயம் அதுக்கு பின்னாடி இருக்கிற பொருளாதார யதார்த்தம் என்ன? இத பத்தின ஒரு முழுமையான அலசல் தான் இது. நேரடியா விஷயத்துக்கு போயிடலாம். உங்களுக்கே தெரியும், முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ற அந்த முதல் நாள் மேல மக்கள் மத்தியில ஏகப்பட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கு. இனி வரப்போற அந்த 5 முக்கிய கொள்கை அறிவிப்புகளுக்கான அடித்தளமே இந்த முதல் நாள் தான். சரி, இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதலமைச்சரின் முதல் நாள் எதிர்பார்ப்புகள், பெண்களுக்கான நலத்திட்டங்கள், கல்வி மற்றும் தொழிலாளர் பயன்கள், அப்புறம் அதிகமா எதிர்பார்க்கப்படுற அந்த முதல் 3 கையெழுத்துகள். இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பிராக்டிக்கலா நாம எதிர்கொள்ள போற நிதி சவால்கள், மாநிலத்தோட கடன் சுமைன்னு எல்லாத்தையும் வரிசையா பார்க்க போறோம். முதல்ல முதல் நாள் எதிர்பார்ப்புகள். குறிப்பிட்ட சில தரப்பு மக்களுக்கு உடனடி ரிலீஃப் கொடுக்கற மாதிரி பல கொள்கைகள் முன்மொழியப்பட்டிருக்கு. அது என்னன்னு பாப்போம். கரெக்டா சொல்லணும்னா, மக்களோட வாழ்க்கையில உடனடியா ஒரு மாற்றத்தை கொண்டு வர்ற மாதிரி 5 பெரிய கொள்கை அறிவிப்புகள் வரப்போகுது. அரசாங்கத்தோட ஆக்ஷனுக்காக காத்துட்டு இருக்கிற மக்களை குறிவச்சு ரொம்பவே கவனமா இந்த அறிவிப்புகள் திட்டமிடப்பட்டிருக்கு. அடுத்து, பெண்களுக்கான நலத்திட்டங்கள். இதுல பெண்களுக்கான நேரடி நிதி உதவி மற்றும் சமூக ஆதரவுன்னு பல ஸ்ட்ராங்கான திட்டங்கள் இருக்கு. இதுல ஒரு அழகான விஷயம் என்ன தெரியுமா? நம்ம கலாச்சாரத்தோட ஒன்றிப்போன விஷயங்களை நேரடியா குடும்பங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான். கல்யாண பொண்ணுக்கு ஒரு சாவரன் தங்கம், பட்டு சேலை, அப்புறம் பிறக்கிற குழந்தைங்களுக்கு தங்க மோதிரம், இதெல்லாம் மக்கள் மத்தியில ஒரு பெரிய பாசிட்டிவ் வைப கொடுத்திருக்கு. இப்போ இத பாருங்க. குடும்பத் தலைவிகளுக்கு மாசம் 2600 ரூபாய் உதவித்தொகை. மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் வட்டியில்லா கடன். அப்புறம் எல்லா அரசு பேருந்துகளிலும் பெண்களுக்கு இலவச பயணம். இது எல்லாமே பெண்களோட பொருளாதார சுதந்திரத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற திட்டங்கள். மூணாவதாம், கல்வி மற்றும் தொழிலாளர் பயன்கள். இது மாநிலத்தோட எதிர்காலத்துக்கான ஒரு முக்கியமான முதலீடுனே சொல்லலாம். இதுல கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த சம்பள உயர்வு தான். அங்கன்வாடி ஊழியர்களுக்கு 18,000 ரூபாய், சுகாதார பணியாளர்களுக்கு 10,000 ரூபாய்னு சம்பளம் உயர்த்தப்படுது. அது மட்டும் இல்லாம, மாணவிகளோட அம்மாக்களுக்கு 15,000 ரூபாய் கல்வி உதவித்தொகை கொடுக்கறது ஒரு சூப்பரான மூவ். காசு இல்லைன்ற ஒரே காரணத்துக்காக எந்த ஒரு ஸ்டூடெண்ட்டும் உயர்கல்வியை மிஸ் பண்ணிடக்கூடாது இல்லையா? அதுக்காகவே PhD வரைக்கும் படிக்க எந்த ஒரு பிணையமும் இல்லாம, அதாவது கொலாட்ரல் ஃப்ரீயா 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் கல்வி கடன் கொடுக்கற திட்டம் ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. அப்புறம் உறைவிட வசதியோட 100 காமராஜர் சிறப்பு பள்ளிகள், அரசு பள்ளிகளோட கட்டமைப்பை மாத்தி அமைக்கிறதுன்னு லிஸ்ட் நீளுது. இதுல ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் அப்ரோச் என்னன்னா, செயற்கை நுண்ணறிவு, அதாவது AI டூல்ஸ் மூலமா போட்டித் தேர்வுகளுக்கு இலவசமா பயிற்சி கொடுக்கறது தான். 4வது பகுதி, ரொம்பவே எதிர்பார்க்கப்படுற அந்த முதல் 3 கையெழுத்துகள். இத்தனை வாக்குறுதிகள் இருந்தாலும் மக்கள் ரொம்பவே ஆவலா காத்துட்டு இருக்கிறது இந்த 3 விஷயங்களுக்கு தான். 1, குடும்ப தலைவிகளுக்கு மாசம் 2,500 ரூபாய். 2, வருஷத்துக்கு 6 இலவச கேஸ் சிலிண்டர். 3, மணப்பெண்ணுக்கு தங்கம் மற்றும் பட்டுச்சேலை. இதுல ஏதாவது ஒண்ணுலயாவது அந்த முதல் கையெழுத்து விழுன்னு எல்லாரும் எதிர்பார்க்கறாங்க. சரி, இவ்ளோ நேரம் திட்டமெல்லாம் சூப்பரா இருக்குன்னு பார்த்தோம். ஆனா இவ்ளோ பெரிய நிதி பற்றாக்குறைய மாநிலம் எப்படி சமாளிக்க போகுது? பிராக்டிக்கலா யோசிச்சு பார்த்தா இந்த திட்டங்களுக்கெல்லாம் பணம் எங்கிருந்து வரும்? கொஞ்சம் ஆழமா சிந்திப்போம். 5வது டாபிக், வரவிருக்கும் நிதிச் சவால்கள். அந்த முதல் நாள்லே முதலமைச்சரோட டேபிள்ல காத்துட்டு இருக்கிற 2 பெரிய பொருளாதார பிரச்சனைகளை எந்த பக்கமும் சாயாம நடுநிலையா இப்ப பார்க்க போறோம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா, மாசம் 200 யூனிட் இலவச மின்சாரம்ன்றது மக்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப், கரண்ட் பில் கம்மியாகும். ஆனா மறுபக்கம் அரசாங்கத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய வருவாய் இழப்பை ஏற்படுத்தும். இது ஒரு பெரிய சிக்கல். அதே மாதிரிதான் இந்த 6 இலவச கேஸ் சிலிண்டர் திட்டமும். இதை செயல்படுத்தினா மாநிலத்தோட நிதி பற்றாக்குறை இன்னும் பல மடங்கு அதிகமாகும்னு கணிக்கப்பட்டிருக்கு. இலவசம் கொடுக்கறதே கேட்க நல்லா இருந்தாலும் அதுக்கான நிதியை திரட்டுறது சாதாரண விஷயம் இல்ல. கடைசியா மாநிலத்தோட கடன் சுமை. புதுசா எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அதுக்கு மேல ஒரு நிழல் மாதிரி விழுந்து மறைக்கிற மிகப்பெரிய பொருளாதார சவால் இதுதான். இந்த நம்பரை கொஞ்சம் கவனிங்க. இதுதான் 1 லட்சம் கோடி. தமிழகத்து மேல ஏற்கனவே இருக்கிற கடன் சுமை இது. சும்மா சாதாரண நம்பர் இல்ல இது. ஒரு மாநிலத்தோட ஒட்டுமொத்த எதிர்கால திட்டங்களையும் முடிவு பண்ண போற ஒரு பிரம்மாண்டமான நம்பர். பழைய கடனை எப்படி அடைக்க போறோம்னு ஒரு தெளிவான முடிவெடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. ஒரு பக்கம் இந்த 1 லட்சம் கோடி கடனை அடைக்க வழியை தேடணும், இன்னொரு பக்கம் இந்த புது திட்டங்களுக்கு தேவையான நிதியும் ஒதுக்கீடு செய்யணும். இது நிஜமாவே ஒரு கடுமையான மேத்ஸ் ப்ராப்ளம் தான். கடைசியா ஒரு கேள்வி. மக்கள் ஆசைப்படுற இந்த நல்ல திட்டங்களையும்
ஒரு மாநிலத்தோட உறுதியான நிதி பொறுப்புணர்வையும் ஒரு புது அரசாங்கம் எப்படி வெற்றிகரமா பேலன்ஸ் பண்ண போகுது? நிர்வாகத்துல இருக்கிற இந்த சிக்கலான யதார்த்தங்களை நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த கேள்வியோடவே இந்த அலசலை நாம முடிச்சுக்கலாம்.